நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்எஸ் சீரிஸ்ல இருந்து பண்ண காம்ப்ரமைசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைனஸா பார்த்த விஷயம்னு சொல்லணும்னா வைப்ரேஷன் லெவல்ஸ். அடுத்து ரெண்டாவதா பார்த்த மைனஸ் வந்து நீ சொன்ன மாதிரி என்ன சந்தோஷ், பைக் எப்படி இருக்கு? வழக்கம் போல என்எஸ்ஸா? எஸ், அப்படியே என்எஸ் மாதிரியே இருக்கு மணி. இது என்ன 400ங்கிறீங்க? ஆமா. கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம்ல, பெரிய வண்டி மாதிரி ஏதாவது. சரி, ஃபர்ஸ்ட் நீ வந்து கேட்டனால ஒன்ட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த பைக் வந்து லான்ச் ஆனதுலேருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த பைக் மேலே இருந்துச்சு. பட் அது எல்லாமே இந்த பைக் பூர்த்தி பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு குறை வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக பேசப்பட்டுட்டு இருக்கு. நீ இந்த பைக்கில் என்னெல்லாம் எதிர்பார்த்த அதை ஒன்னொன்னா சொல்லு மணி. கொஞ்சம் ப்ராடா நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு மஸ்குலரா இருக்கணும் அப்படின்றத நினைச்சேன். ஏன்னா 400cc கொஞ்சம் வண்டி பெருசா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். சேம் அதே ஒரு என்எஸ் மாதிரியே ஒரு மாடல். என்எஸ்லயே பாரு, நீனே எடுத்துக்கேன் 125 160 150 அது மாதிரி வரிசையா வர்றதுல இதுவும் அதோட ஒன்று சேர்ந்தது மாதிரி இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். நீ சொன்ன விஷயம் எனக்குமே ஒரு இதுதான். ஏன்னா நான் வாக்கர் ஒன்லி சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னா பஜாஜ் வந்து ஒரு டிசைனை வச்சு ஒரு பல மாடல் பைக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா 125 வாங்கினவங்களுக்கும் அதே டிசைனு, 200 வாங்கினவங்களுக்கும் அதே டிசைன் அப்படின்னா 200 வாங்கினவங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். ஸோ 400 ஆக்சுவலாக பார்த்தேன் அப்படின்னா டிசைன் வந்து கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு தோணினாலும் பட் இந்த டிசைன் வந்து பார்க்க பிடிச்சிரும். என்எஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பைக் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த அதே ஃபியூல் டேங்கை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி டெயில் போஷரும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கிராப் ரயிலுமே சிமிலராக அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேஜர் டிசைன் சேஞ்ச் வந்து இந்த ஹெட்லைட்டில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் பார்க்கும்போது என்னடா ஹெட்லைட் மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு ஹெட்லைட்டை வந்து பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளோட ஓவரால் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது இந்த ஹெட்லைட் வந்து ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து பார்க்குறப்ப, அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அப்படியே பாதியில இருந்து வந்தா ஆக்சுவலாக வண்டி அப்படியே பின்னாடியிலேருந்து பார்த்தா அது வந்து NS 200 மாதிரி தான் இருக்கு, வேற எந்த மாற்றங்களும் இல்லை. பட் பைக்கில் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த 400cc-க்கான ஒரு சின்ன அப்கிரேட்ஸ் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் மஸ்குலரா தெரியுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த சைடில் இந்த ஃபேரிங் எக்ஸ்ட்ரா டேங்க்ல இந்த எக்ஸ்ட்ரா ஃபேரிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த UST 4க்கு வந்து கோல்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது டிசைன் ஓகே 400cc அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டிசைனில் மெருகேற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டாவதா நீ என்ன சொல்ல வர? ரெண்டாவதா இந்த வெஹிக்கிள்ல நீ என்னத்த எதிர்பார்த்த? அந்த எதை செகண்டரி இன்னொன்னு சொல்றேன். டயர் செக்ஷன்லாம் ஏன் குறைச்சாங்க? இப்ப நார்மலா 150 செக்ஷன்ங்கிறது இந்த ஒரு 400cc கொஞ்சம் பெரிய வண்டியா ஆயிடுச்சுன்னா டயர்லாம் கொஞ்சம் ப்ராடா இருக்கும், நல்லா இருக்கும்ல. இதுல எதனால அதை குறைச்சாங்க? 310க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து ரியர்ல வந்து 150 செக்ஷன் டயர்ஸ்ன்றது வந்து பார்க்குறோம். பட் இதுல வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸிங்காக தான். ஸோ இதில் ரியரில் வந்து 140 செக்ஷனு, ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி 150 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் காஸ்ட்டுங்கிறது அதிகமாகும். இன்னும் நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு நீ டயர் மாற்ற போனாலுமே 150 செக்ஷனோட டயர் காஸ்ட்டுங்கிறது அதிகம் தானே. இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பட்ஜெட் ஆடியன்ஸுக்கு ஒரு 400cc பைக்காக இருக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் 140 கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, நான் ஓட்டின வரைக்குமே கார்னரிங், ஸ்டெபிலிட்டி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது அந்த அதர்வைஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து கொடுக்கல. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஏன் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து கொடுக்கல அப்படின்றதும் இதுவுமே வந்து காஸ்ட் கட்டிங் தான். ஸோ அதுவுமே காசு. ஆமாம், இது ஆக்சுவலாக ஸ்விங் ஆர்ம் பார்க்கும்போது இது NS-ஓடுது அப்படின்னு நினைப்போம். பட் NS-ஓட ஸ்விங் ஆர்ம் வந்து கிடையாது இது. ஸோ 400க்காக கொஞ்சம் ஸ்விங் ஆர்ம் வந்து மாற்றிருக்காங்க. ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இவங்க அதெல்லாம் வந்து டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது சேஸ்லாம் எதோட சேர்ந்தது? சேஸ்லாம் அதே தானா? சேஸ் ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா டோமினார் 400ஓடுது. இது பார்க்க NS-ஓடுது மாதிரி இருக்கலாம். பட் இது சிமிலர், ரெண்டும் ஒரே ஃப்ரேமில் தான் வரும். பட் டொமினார் 400ஓட சேஸை தான் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் வந்து டொமினார் 400ஓடு தான். ஸோ நல்ல எப்படி சொல்ல, ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 400cc இன்ஜின் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேமை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரி மணி, வேற என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க? ஸோ சிமிலராக NS 200 மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ NS 200லேருந்து அப்படியே தூக்கி ஒரு 400cc இன்ஜினை வந்து வைக்காமல் நிறைய விஷயங்கள் இந்த 400cc-க்காக
மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு 43mm USD 4க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 37 தான் உங்களுக்கு NS 200ல, பட் அதை விட இது வந்து 4க்கு வந்து பெருசு அப்படின்னு சொல்லலாம். 320mm டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில், 240mm டிஸ்க் பிரேக் ரியரில் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் தான். ஸோ ஸ்விட்சபிள் ஏபிஎஸ்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே ஸ்விட்சபிள் ஏபிஎஸ்னா அந்த வெஹிக்கிளில் பார்த்தா அப்படின்னா 4 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உனக்கு வந்து ரோடு அப்படிங்கிற ஒரு ரைடிங் மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் ரெயின் இருக்குது, அதுமாரி ஆஃப் ரோடு அப்படின்ற ஒரு 4 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 விதமான ரைடிங் மோட்ஸ், அதாவது ஆஃப் ரோட் மோடும் ரெயின் மோட் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸோட ஃபங்க்ஷன்ஸுமே வந்து மாறும். ஸோ வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த வெஹிக்கிளில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் நீ ஆஃப் ரோடு மோடு இல்லைன்னா ரெயின் மோடு போகும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ தேவைன்ற பட்சத்தில் ஆன் ஆஃப் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீ ஆஃப் ரோடு மோடுன்னு கொடுத்துருக்காங்கன்னொன்னே இதை ஆஃப் ரோடு எடுத்துக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்காத. பட் ஆஃப் ரோடுக்கான வெஹிக்கிள் கிடையாது. அவங்க கிளைம் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்கிற ரோட்ஸு, இப்போ நம்ம வரும்போது பார்த்துருப்போம் ரோடு எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான ரோட்ஸுக்கான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போகணுன்னா நீங்கள் அந்த மோடில் போட்டு ஓட்டலாம். ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, ரொம்ப கரடு முரடாக இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மோட்ஸுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி ஓட்டலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கலர்டு டிஸ்பிளே மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து பக்கத்தில் கொடுக்குறாங்க. அதில் வெஹிக்கிளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு, ரைடிங் மோட்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் அதில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாருமே டிஎஃப்டிங்கிற ஒரு இது டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குற மாதிரி? ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் எல்லாமே காஸ்ட் தான். நம்ம டிஎஃப்டி போகும்போது காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய காம்ப்ரமைசஸ் எல்லாமே ரியல் வேர்ல்ட் லைஃப்பில் பெருசாக நம்மளை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், நமக்கு ஸ்பீடு தெரிஞ்சால் போதும். ஸோ அதை இதை வந்து கிளியராக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ஒரு கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா தெரியுது. பகல் நேரங்கள்ல வந்து பாக்கும்போது நல்லா கிளியரா தெரியுது. ஒன்னும் குறையா சொல்லுங்க. சீட் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு? நீ ரைட் போயிட்டு பார்த்துட்டு வந்த, எப்படி இருந்துச்சு? 400cc பைக்ஸ் எது போனாலுமே, இப்போ மேக்ஸிமம் நான் நிறைய பைக்ஸ் பார்க்குறோம், எது போனாலுமே அதில் பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா நீங்கள் 400cc பைக்ஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து தனியாக தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து NS 200ல இருக்க சிமிலர் சீட்டு தான். நீ உட்காந்து பார்த்த பில்லியன் சீட் எப்படி இருந்துச்சு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது, உனக்கு எப்படி இருந்துச்சு பில்லியன் சீட்? எனக்கு நார்மலா NSல உட்கார மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது NSலயும் அப்படிதானே இருக்கும். ஆமா, அதனால அது இது வந்து 805 805 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஃபீட்டுக்கு அதாவது 5.5க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா மேபி இருக்கலாம். பட் பில்லியன் சீட் கம்ஃபர்ட் பெட்டரா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அதர் 400cc கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டுமே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு கேக்குறேன். another one கம்ஃபர்ட் பத்தி பேசுறதுனால சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். USD 4க்குனாலே கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு தான். நம்ம இந்த ரொம்ப மேடு பள்ளமான பகுதி சிட்டிக்குள்ள ஓட்டும் போது கொஞ்சம் ஷாக் வந்து ஃப்ரண்ட்ல தெரியுது, நம்ம கையில வந்து தெரியுது. அது எல்லா 400cc பைக்ஸ் எந்த USD 4 போனாலும் அப்படிதான் இருக்க போகுது. பட் ஹைவேஸ் அப்படின்னு வரும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் சஸ்பென்ஷனை வந்து பாராட்டி ஆகணும். ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயத்தில் சஸ்பென்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு காம்ப்ரமைசஸ் NS சீரீஸில் இருந்து பண்ண காம்ப்ரமைசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக NS சீரீஸு, ஏன் பல்சர் பைக்ஸ்னாலே நம்ம கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான். நம்ம பழைய கிளாசிக் பைக்ஸ் பல்சர் பார்த்தாலுமே சரி, NS பார்த்தாலுமே சரி, இது வந்து N250 மாதிரி அந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. நீ என்னதான் சொல்லு மணி, கடைசியாக டோமினோரோட இன்ஜின் தான் கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் என்ன எதிர்பார்த்தோன்னா டியூக் இருக்குல்ல, அதோட 390cc இன்ஜின் வரும்னு நினச்சேன். கோர்ஸு இப்போ 2024 தான் இந்த டியூக்கோட 390 இப்போ இன்ஜின் வந்து மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி டோமினாரை பவர் பண்ணதும் இந்த இன்ஜின் தான். KTM 390 பைக்ஸை பவர் பண்ணதும் இதே இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து பவர்லலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 35 நியூட்டன் டார்க்கு, 40 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ், லிக்விட் கூல்டு கொண்ட இன்ஜின் தான் இது. ஸோ இன்ஜினில் குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தா அப்படின்னா இனிஷியலில் தான் வந்து பிக்கப் வந்து கொஞ்சம் லீனியராக டெலிவரி பண்ணும். பட் 6000 RPMக்கு மேலே பார்த்தா அப்படின்னா நல்ல பவர் டெலிவரி இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னாலே அது 6000 RPMக்கு மேலே தான். வண்டியை நீயே ஓட்டிப்பாரு, உன்னோட ஒப்பீனியனை சொல்லு.
சரி வா ரைட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பண்ணி பார்க்க தான் வண்டி NS 200 மாதிரியே இருக்குன்னு சொல்கிறோம். வெயிட்டு பாரு, நல்ல வெயிட், என்னால் தள்ளவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாரு. ஆக்சுவலாக இதோட வெயிட் வந்து 174 சம்திங் அந்த ரேஞ்சில் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க டியூக் 390 விட இந்த வண்டியோட வெயிட்டுங்கிறது அதிகம் தான். டோமினாரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் நல்ல ஹெவியரான வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். நல்ல வெயிட்டு தெரியுது. என்ன சந்தோஷ், கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கிலோமீட்டர் ஓட்டினில எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி ஓகே. பிரேக் மட்டும் கொஞ்சம், அதாவது எனக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பிரேக்கு குதிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேற, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நீ தான் ட்ராக்லலாம் ஓட்டி பார்த்துட்டு வந்த, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீனே சொல்லிடு. எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆக்சுவலாக காமன் மேனா இது வந்து ஓகேன்னு சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இந்த ஒரு பெரிய சிசி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எடுத்து ஓட்டினாங்கன்னா டக்குன்னு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குது எனக்கு. ஓகே ஃபைன். காமன் வேணால் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த 50 to 60 கிலோமீட்டர் ரைடை வந்து இன்னொரு பிளாகாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து மைலேஜ் பற்றி பேசியிருக்கோம், சஸ்பென்ஷன் பற்றி இன்னும் டீப்பாக பேசியிருக்கோம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பேசியிருக்கோம், பில்லியன் வச்சு உட்காந்து ஓட்டுனது எப்படி இருக்குன்னு பேசியிருக்கோம். இது எல்லாமே வந்து அதில் நீங்கள் டீப்பாக பார்ப்பீங்க. இதில் வந்து நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் நான் ஜஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸாக பார்த்தது ட்ரிபிள் டிஜிட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. 100+ மேலேயே வெஹிக்கிளை வந்து ஓட்ட முடியுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லாங்கர் கியர்ஸ் தான். ஸோ அதனால் சிட்டிக்குள்ளேயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கிளச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளச் லீவர்ஸ் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கிளச் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ கியர்ஸ் வந்து ஸ்மூத்தாகவே விழுவுது, ஸ்மூத்தாகவும் நம்மளால் மாற்ற முடியுது. ஸோ ரொம்ப கடமுடன்லாம் இல்லை. கிளச்சும் பார்த்தீங்கன்னா லைட்டராக கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம் முடியுது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது மேஜராக பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து மைனஸாக பார்த்த விஷயம்னு சொல்லணும்னா வைப்ரேஷன் லெவல்ஸ். வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதிகமாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் நியூட்ரலில் இருக்கப்பே கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும். ரொம்ப வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ வைப்ரேஷன் லெவல் கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து நம்ம டோமினார்லையும் பார்த்துருக்கோம், பழைய 390லையுமே வந்து வைப்ரேஷன் வந்து பார்த்துருக்கோம். சேம் இந்த இன்ஜின் பவர் பண்ண எல்லா வெஹிக்கிளுமே வைப்ரேஷனில் அதிகமாக தான் இருக்குது. மேபி இந்த இன்ஜினை கொஞ்சம் ரிஃபைண்டாக மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு 100-120 போகும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ஸ்பீடு போகிறோமோன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துடுது. அடுத்து ரெண்டாவதாக பார்த்தா மைனஸ் வந்து நீ சொன்ன மாதிரி பிரேக்கிங் ஒரு 300cc அதாவது 400cc பவர் பண்ணக்கூடிய ஒரு பைக்கில் அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், எனக்குமே பிரேக் வந்து பிடிக்கல. சேம் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி உதறது பேக் வீலு. ரெண்டாவது எப்படி சொல்ல, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும். நான் 2-3 தடவை ஹை ஸ்பீடு ஹைவேஸில் போகும்போது குறுக்க யாராவது வந்துடுறாங்கன்னு பிரேக் அப்ளை பண்ணேன். ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. மேபி பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலானே சொல்லுவேன் பஜாஜை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். நான் ட்ராக்ல ஓட்டினதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, கார்னரிங்க்கெலாம் வந்து ஓகே, ஒரு காமனாக பார்க்கும்போது ஓகே. ஆனால் இதே ட்ராக்ல நான் 390 வந்து ஓட்டேன், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. நான் மேக்ஸிமம் ட்ராக்ல ட்ரை பண்ணும்போது 145 வரைக்கும் டாப் ஸ்பீட் போக முடிஞ்சு. பட் கூட இருந்த நண்பர்கள் 160 வரைக்குமே டாப் ஸ்பீட் வந்து போகுது அப்படின்றது போல சொன்னாங்க. சேம் பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு 390 ஓட்டி பார்த்தோம் அப்படிங்கறனால. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஹைவேஸ்க்கு ஓட்டுறதுக்கெல்லாம் இந்த கார்னரிங்கே வந்து போதும். இந்த ரோடு கிரிப்பே வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தான் சந்தோஷம். இந்த ப்ரைஸுக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ, என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் 400cc கேட்டகரின்னு சொல்லலாம். ஒரு என்ட்ரி லெவல் உள்ள ஒரு எப்படி சொல்ல, ஒரு அஃபோர்டபுள் அப்படி சொல்லலாம். அஃபோர்டபுள் 400cc கேட்டகரிக்குள்ளே நீங்கள் பைக் வாங்கணும். நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும், ஒரு ஹை சிசி பைக் வாங்கணும், லாங் ரைட்ஸ்லாம் வந்து போகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இது சரிப்பட்டு வரும்னு சொல்லுவேன். சொல்கிற ரைட் ஓகே. இது வந்து என்ட்ரியாக தானே சொல்லியிருக்காங்க. இப்போ ரேட் ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டுல்ல. அறிமுக விலை மட்டும்தான் அந்த 1,85,000ங்கிறது. பட் விலை ஏற வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 15,000 விலையை ஏற்றினாலும் 2 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கே கொண்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆமா 250 டியூக்கோட பார்க்கும்போது 40,000 வந்து கம்மி. நீங்க 2 லட்ச ரூபா விலையே கொண்டு போனாலும். ஏன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து 2,40,000 வருது, டியூக்கோட 250cc. அப்படி பார்க்கும்போது பாத்துங்க, ஒரு 250cc விட இது வந்து பிரைஸ் வந்து கம்மி. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு தகுந்த விஷயங்களை இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் எங்களோட ஒப்பீனியன். நீங்கள் ரைட் ரிவ்யூ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். மேபி இதுக்கு அடுத்து அந்த வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் இன்னும் இந்த டீட்டெயிலான அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது என்னன்ற எல்லாத்தையுமே நாங்கள் அதில் வந்து பேசியிருக்கோம்.
ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பல்சர் 400 லான்ச் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, இது சரியில்லை அது சரியில்லை, இது வந்து டோமினாரோட இன்ஜினு டோமினார் மாதிரி இருக்குது, டோமினார் 2.0. பட் என்னோட கருத்து என்ன, ஸோ அதனால தான் இந்த வண்டிக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்து நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காமன் ஆடியன்ஸாக அவர் கேள்வி கேட்டிருப்பாரு, என்னோட பார்வையில் இருந்து ஒரு சில பதில்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓகே, ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இந்த பைக்கில் இருக்குதான். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்து பாராட்டுறேன். பஜாஜ் ரிலேபிலிட்டியை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பழைய டோமினார் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இந்த இன்ஜின் ரிலேபிலிட்டி விஷயத்தில் எப்படி இருக்குது, ஒரு 60-70,000 கிலோமீட்டர்லாம் தாண்டினா இன்ஜின் ரிலேபிளாக இருக்கான்றதை மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் ரிலேபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், சந்தோஷ். நன்றி, வணக்கம்.